உங்களோட பாண்டிங் எப்படி how important she is to you? ஆக்சுவலி அனபாண்டு மாதிரி எங்க பாண்டிங் ஒட்டிக்கிட்டே இருப்போம். உண்மையாவே அது வந்து எப்படின்னா நாங்கள் இந்த வாக்குவாதம் பண்ணி பேசிக்காம அப்படிலாம் இல்லை. எங்களுக்குள்ள வரும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு வரும். அப்போவே அது வந்து ரொம்பலாம் திங்க் பண்ண மாட்டோம். ஆர்கியூமெண்ட் கிடையாது எங்களுக்குள்ள. இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணும்போதே 6th கிரேடில் ஸ்டார்ட் பண்ணுறவா. அதனால நான் அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்டு நிறுத்திடுவேன். அப்புறம் எங்கேருந்து பேசுவேன் அப்படியே அந்த முடிஞ்சிடும் மாதிரி சண்டை. தான் எனக்கு இவளோட எல்லா விஷயங்களுமே ரொம்ப ஒரு எமோஷனாக இருக்கும். ஈவன் இப்போ நம்ம குழந்தை நம்ம வயிற்றுலேருந்து பிறக்கும் போது நம்மக்கிட்ட ஒரு எமோஷன் எப்படி தன்னை மீறி வருதோ, இப்போ குழந்தையிலேருந்து இவளை பார்க்குறேன்ல, எங்களுக்கும் அவளுக்கும் பெரிய எனக்கும் அவளுக்குமே பெரிய வயசு வித்தியாசம்லாம் இல்லை. 1.25 வயசு, அந்த 2 வயசு அவ்வளோதான். ஸோ நான் ஆரம்பத்துலேருந்தே இவளை பார்க்கும்போது எனக்கு எப்படின்னா, நான் இவளோட கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கும் போது இவளை பற்றி தான் எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். 2 பேருமே இதில் என்ன ஒரு விஷயம்னா, அக்காவை ஸ்கூல் சேர்க்கும் போது 2 பேரும் ஃபர்ஸ்ட் வந்து மெட்ரிகுலேஷன் படித்தோம். அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் போட்டாச்சு. அப்போ போடும்போது என்னையும் தூக்கி அக்கா கூட போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் எங்கள் 2 பேருமே 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே கிளாஸ் பக்கத்தில் தான், ஒரு ரோ தான் வித்தியாசம். ஆனால் எனக்கு நான் ஒரு 1 இயர் கொஞ்சம் அட்வான்ஸாகவே நான் படிச்சிட்டேன். அட்வான்ஸாக படிச்சுலாம் சொல்ல, அட்வான்ஸாக கூடயே வந்தா படிக்க மாட்டா. ஓகே. இல்ல பாஸ் ஆயிருவேன். வீட்லயே நான் தான் அதிகம் படிச்சுக்கிறேன். அது எப்படின்னா அதுலயுமே ஒரு ட்ரிக் இருக்கு. நான் வந்து கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவேன். நான் கிளாஸ்ல லாஸ்ட் வருவேன். அவ்வளவுதான் வித்தியாசம்.